மனமகிழ்ச்சினாலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் முடிந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 48:1 வாசிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஆராதிக்கும்படியாக ஜெபித்து இந்த ஆராதனை தொடங்குவோம். ஹல்லேலூயா. தலையை தாழ்த்தி தங்களை மூடி நாம் ஆண்டவரை பார்த்து நாம் ஆசிரியர்களாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, நிறைவான ஆண்டவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய பிரசன்னம் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக, எங்களை மறைத்து கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுவீராக. உங்களை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னேன். உங்களுடைய ஆண்டவரே அருள்வார்த்தையின்படி இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதிங்க. இந்த நாளிலே யூடியூபின் வழியாக உங்களுடைய ஆராதிக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தை தொழுது கொள்கிற எவ்விடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் நமக்கு நடு வச்சிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமம் யெகோவா. யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. கரங்களை உற்சாகமாக உலகின் ஆழத்திலிருந்து உங்கள் தேவனை கர்த்தரை உலகத்தோடும் உங்கள் ஆத்மாவோடும் உங்கள் பலத்தோடும் உங்கள் சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்வீர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தொழுது கொள்வோம். வானத்து மன்னவா ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன். வாதையின் நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே யெகோவா தேவன். வானத்து மன்னவா ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன். வாதையின் நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே யெகோவா தேவன். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், பலத்த பாதுகாப்பு நீர். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், பலத்த பாதுகாப்பு நீர். நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உலகின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஹல்லேலூயா. பிரபல ரஜாரக ஷகதோன மலரபா. கல்லறையை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவர் நீரே யெகோவா தேவன். கல்லறையை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவர் நீரே யெகோவா தேவன். உன்னாமம் அதிசயம், உன்னாமம் அற்புதம், உன்னாமம் மகத்துவம். ஹல்லேலூயா. உன்னாமம் அதிசயம், உன்னாமம் அற்புதம், உன்னாமம் மகத்துவமே. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஹா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. அவர் நாமம் உயர்ந்தது, வானத்தின் கோவிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்
கீழே பூமி மேலே மனுஷருக்குள்ளே கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே யெகோவா தேவன். அடிமையின் நுகத்தை முறித்து எறிந்தவர் நீரே யெகோவா தேவன். எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே யெகோவா தேவன். அடிமையின் நுகத்தை முறித்து எறிந்தவர் நீரே யெகோவா தேவன். அன்பு உள்ளவர் பாசம் உள்ளவர் பரமபிதாவும் நீ. அல்லேலூயா. அன்பு உள்ளவர் பாசம் உள்ளவர் பரமபிதாவும் நீ. யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. அன்பு உள்ள தேவன், தேவன் நம்மை அன்பு கொண்டபடினா நம்மை அங்கிருந்த உதவி பெற குமார் அனுப்பி எவ்வளவு அன்பு கொண்டார். அல்லேலூயா. ரோமர் 5:8 தேவ அன்பு பரிசுத்தாவின் மூலம் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. வாக்காளம் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த அன்பு நம்மளை பூர்ணப்படுத்தும், தாங்கும், ஏற்றும், சுமக்கும், பாதுகாக்கும், நடத்தும், ஆசீர்வதிக்கும். வானத்து மன்னவம் ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன். வாதையின் நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே யெகோவா தேவன். வானத்து மன்னவம் ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன். வாதையின் நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே யெகோவா தேவன். பகலில் மிகு ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், வெள்ளத்த பாதுகாப்பும் நீ. அல்லேலூயா. பகலில் மிகு ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், வெள்ளத்த பாதுகாப்பும் நீ. யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. அப்படி நாம் உலகம் கூடிட்டு கர்த்தரை நோக்கி கண்களை மூடி ஒரு ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை பயன்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறார். அவர் வாசல்களை துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வர கடவோம். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஜீசஸ், அல்லேலூயா. நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். உம்மை ஆராதிப்பேன்.
when I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, when all things that surround me become shadows in the light of you. I worship you. I worship you. The reason I live is to worship you. Hallelujah. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பிரபலரஷ்யா கதகதவா. பரிசுத்தத்தை காணும்போது உம் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றியே எல்லாம் உம் நிழலின் நிழலாகும். உந்தன் சந்தோஷத்தை காணும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியின் நிழலாகும். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். ஹல்லேலூயா. நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். சுவேலில் விட்டவரே, உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். நம்மளை மீட்டாரே, ரட்சித்தாரே, நம்மளை நீதிமானாக மாற்றினாரே, நம் நித்தமும் காத்து அரவணைத்து போஷித்து காத்து வருகிறாரே. பரிசுத்த ஆவியில் நிரப்பி ஒரு மகிமையால் நம்மளை மூடுகிறாரே. அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நீங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள ஆண்டவர், எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சன்னிதானத்தை கூட்டி சேர்த்திரே. கோடி ஸ்தோத்திரம்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பாதப்படியிலே நாங்கள் விழுகிறோம், பாதத்தை முத்தமிடுகிறோம். உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you, Lord. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை கலந்து கூடிய ஒவ்வொரு பிள்ளையோடு பேசுங்க. இந்த 3வது வாரம் உங்க பெண்கள் அந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. உடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் நமக்கு 3வது வாரம் பெண்கள் வாரம். இந்த நாளிலும் பாஸ்டர் வந்து கர்த்தர் வார்த்தையை பயந்து கொள்வார்கள். வீட்டிலே இருந்த மாதிரியே நீங்கள் ஆராதித்து கர்த்தர் பயபக்தியோடு தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்பதை வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் பயபக்திக்குரியவர். ஹல்லேலூயா. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். அவருக்குரிய மகிமை கனத்தை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அந்த வார்த்தையை நாம் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிணைக்கமும் நம்மளோடும் நம் குடும்பத்தாரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் கூட விசேஷமாக இந்த யூடியூப்பின் வழியாக
இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மேவுளி திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம தெய்வ செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த நாளில் கூட இந்த மனமகிழ்ச்சி நாளில் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன், ஆண்டவருடைய வார்த்தையினாலே யாவற்றையும் உருவாக்கின தேவன், இந்த நாளில் வார்த்தையின் வல்லமை வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நேரத்துல இடைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் ஆண்டவரே அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே நீர் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்பட போவதற்காக கோடு ஸ்தோத்திரம். அடியாளர் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிறு பெண்கள் ஆராதனை, அதோடு கூட பெண்கள் குறிப்பா நம்ம இதுல ஆராதனை உண்டு. அதோடு கூட தெய்வ செய்தியும் பெண்களுடைய தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணி வரோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல நாம் வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பை நம்ம ஒரு விசையாய் நினைத்து பார்ப்போம். கர்த்தருடைய கரம். இந்த மாதம் முழுவதும் நம்ம கர்த்தருடைய கரம் என்ற தலைப்பின் கீழே வேத வசனத்தை தியானித்து வருகிறோம். மல்கியா 4:2 படி வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல கூட கர்த்தருடைய கரங்களில் நம்முடைய காலங்கள், கர்த்தருடைய கரங்களில போன வாரம் நம்ம கர்த்தருடைய கிரியை பார்த்தோம். இந்த வாரம் கர்த்தருடைய கரங்களில நம்முடைய காலங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 31:15. எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும், என் சத்துருக்களின் கைக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும், என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய கரங்கள்ல நம்முடைய காலங்கள் எவ்வாறு இருக்கிறது, அப்படி இருந்த தெய்வ தாசர்கள் எப்படியா வாழ்ந்தார்கள், அதை விட்டு விலகி போனவர்கள் எப்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையில தோல்வியாய் இருந்தது என்று சொல்லி குறித்து 2 தெய்வ தாசர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்ல கூட சங்கீதம் 31:15 இப்படி சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவரின் கைக்கும் என்னை தப்புவியும். இதனால கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்தா நம்முடைய சத்துருக்களின் கைக்கும் நம்மை துன்பப்படுத்துவருடைய கைக்கும் கர்த்தருடைய கரம் எப்படி நம்மளை விலக்கி காக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-3 வசனம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து எபெனேசிலிருந்து அஸ்தரோத்துக்கு கொண்டு போனார்கள். அதை எபெனேசிலிருந்து அஸ்தரோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து, தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். போதும். இந்த காரியத்தில் நம்ம சில காரியங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பின்னணியம் இருக்கிறது. இது என்ன பின்னணியத்துல தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல சங்கீதம் 31:15 படித்த மாதிரி சத்துருக்களின் கைக்கு கர்த்தருடைய கைகள்ல நம்முடைய காலங்கள் இருக்கும்போது சத்துருக்களுடைய கைக்கு எவ்வாறு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்தபோது
இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏலி இஸ்ரவேலரை விசாரித்து வந்த நாட்களில் ஏலி ஆசாரியரா இருக்கும்போது அவன் இஸ்ரவேலை விசாரித்து வந்தான். அப்பொழுது எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் நேர்த்தியா நடந்துச்சு. ஆனா ஒரு காலம் சென்ற பிறகு ஏலியினுடைய மகன்மார்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருடைய பணிமூட்டுகளை சரியாய் அவன் ஹேண்டில் பண்ணாதனால, அவன் சரியா அதை கடைபிடிக்காதனால, கர்த்தருடைய சொல்லப்பட்ட காரியங்களை அவன் சரியாய் செய்யாதனால அவர்கள் மடிந்து போனார்கள். யுத்தத்திலே விரோதமாய் வந்த பெலிஸ்தருக்கு எதிராய் வந்த யுத்தத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். பின்பாக அந்த இடத்துக்கு என்ன பண்ணப்படுகிறது என்றால், அந்த இடத்துல பெலிஸ்தேயர்கள் என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெட்டி பிடித்து செல்கிறார்கள். அந்த காலத்துல இந்த மாதிரி போர்கள் நடக்குமாயின் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவார்களாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னமாகுதல அது ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. சோ அங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்து சென்றால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று எண்ணி இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, அந்த பெலிஸ்தேர் பாளையமரங்கள் அந்த இடத்துக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிறார்கள். ஆனா அவங்க அறிந்திருந்தாங்க, பெலிஸ்தர் அறிந்திருந்தாங்க, இஸ்ரவேலருக்கு சேனைகளின் தேவன் துணையா இருக்கிறார் என்பதை அறிந்திருந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தன்னை தானே புருஷனாய் நில்லுங்கள், நாம் எதிர்த்து இவர்களை போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயம் கொண்டார்களாம். ஜெயம் கொண்டது மாத்திரமல்ல, தேவனுடைய மேலான உடன்படிக்கை பிரசனத்தை சுமந்து செல்கிற உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு அவர்களுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். அப்படி சென்ற நேரத்துலதான் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வழக்கம் போல தொழுது கொண்டுகிற, அவர்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற தாங்கூனுடைய கோயில்ல போய் இதுவும் ஒரு தெய்வமாக இருக்கட்டும் என்று எண்ணினார்களோ என்னவோ தெரியல, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கோயிலில் போய் வைத்தார்களாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், பராக்கிரம் உள்ளவர், அவரே சேனைகளின் கர்த்தர், அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நிரூபிக்கும் வண்ணமாய் இவர்கள் எங்கு போய் வைத்தார்களோ, தாகன் கோயில்ல போய் வைத்த இடத்திலே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட இடத்துல என்ன நடந்தது என்றால், எதிராக இருந்த அந்த அவர்களுடைய தெய்வம் முகம் குப்பர பெட்டியை விழுந்து வணங்கியதாம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கர்த்தருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க எப்படிப்பட்ட அசுத்தங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அருவருக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, அது மண்டியிட்டு தீரவே வேண்டும். கட்டாயம் அது எப்படி ஆகணும், பணிந்து கொள்ளவே வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு பிரசனம் தான் கர்த்தருடைய பிரசனம். அப்படிப்பட்ட மேலான ஒரு கடவுள் தான், மேலான ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த இடத்துல பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த தாகோனுடைய அந்த அவன் கொல்லப்படுகிற வணங்கப்படுகிற தெய்வம் முகக்குப்புற விழுந்து பணிந்து கொண்டதாம். அது மாத்திரமல்ல, மறுநாள் அவர்கள் என்ன பண்றாங்க, அதை எடுத்து நிறுத்தி மறுபடியும் அந்த சரியான இடத்துல வைத்து விட்டு அவர் செல்கிறார்களாம். மறுநாள் பார்த்த போது என்ன ஆச்சுன்னா, படிக்கட்டிலே அந்த தாகோனுடைய அதோட தலை, அதனுடைய கைகள் எல்லாம் உடைந்து அது படிக்கட்டிலே விழுந்து கிடந்ததாம். அதனுடைய வாசற்படியில அது விழுந்து கிடந்ததாம். இதனாலே பெலிஸ்தர்கள் அந்த படியை மிதிக்க கூடாதபடிக்கு அவர்கள் கடந்து செல்வார்களாம். ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது. ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்பாக ஒரு காரியமும் அதற்கு எதிராக, அதற்கு நிகராக நிற்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாய் அங்க அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. பெலிஸ்தர் கர்த்தர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை காட்டத்தக்க வண்ணமாய் அங்க அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இங்கு எப்படி கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது என்று சொல்லி வாசிப்போம். ஆகில் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அஸ்தோத் ஊராரை பாழாக்கும் படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது. கர்த்தருடைய கை அஸ்தோத் அந்த ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையோ எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையோ, அதன் எல்லைக்கு உட்பட்டவர்கள்
அவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இன்னைக்கு தேவ ஜனமே, எங்கு தேவ உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசன்னமாகுதல் இருக்கிறதோ அங்கு விரோதமா இருக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாகுமா? வாதை உண்டாகும். அவரை தொழுது கொள்ளாத, அசுத்தங்களை பின்பற்றுகிற, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒவ்வொரு மேலே என்ன உண்டாகும்? வாதை உண்டாகுமா? இன்னைக்கு கூட நம்முடைய தேசத்துல வாதை நோயை பற்றி நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டு அநேக விபரீதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தால் இதே காரியம் அங்கும் நடந்தது. இதே காரியம் கர்த்தருடைய பிரசன்னமாகுதல் அங்க போகும்போது அங்க என்ன நடந்துச்சா? அது முக்கியமான பெலிஸ்தர்ல முக்கியமான ஒரு பட்டணம்னு சொல்லப்படுகிறது. முக்கியமான 5 பட்டணங்கள் உண்டு. அந்த 5 பட்டணங்கள்ல அஸ்தோத் என்பது ஒரு முக்கியமான பட்டணம். அந்த பட்டணத்துல உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்ற போது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வாதை நோய், மூலம் என்ற வாதை நோயினால என்ன பண்ணப்பட்டாங்களாம்? பாதிக்கப்பட்டாங்களாம். ஏன் அது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் பாரமாய் இருந்துச்சாம். என்னுடைய ஜனத்து மேல பாதுகாப்பு கர்த்தரை அறியாத எதிரிகளாய் தன்னுடைய சொந்த வழியில இஷ்டம் போல நடக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? பிரச்சனைகள் உண்டாகும். பெலிஸ்தர் தேசத்துல அதான் வந்துச்சு. இஸ்ரவேலுக்கு விரோதியா இருந்த பெலிஸ்தர் மேலே கர்த்தருடைய கை பாரமா இருந்தது என்று சொல்லி வேதத்தை தியானிக்கிறோம். சரி, அடுத்தபடியாக இவர்கள் பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தது நிமித்தமா நமக்கு கொடிய வியாதினால் நம்ம பாதிக்கப்படுகிறோமே. சோ இது கர்த்தரால, இது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலதான் உண்டாயிற்றா என்று பார்க்கும்படிக்கு, அறியும்படிக்கு அவர்கள் என்ன பண்றாங்களா? அவர்கள் முக்கிய பட்டணமாக இன்னொரு பட்டணமாக இருந்த காத் பட்டணத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லி அதை 2 கறவ மாடுகளை பிடித்து அந்த பெட்டியை தூக்கி வைத்து என்ன பண்றாங்க? அனுப்பி விடுறாங்க. இதுல பின்னணி பாத்தீங்கன்னா அது பால் கொடுக்கிற கறவ மாடு என்று சொல்லி ஒரு கன்றை ஈண்ட 2 மாடுகளை பிடித்து அதுல என்ன பண்றாங்க? அனுப்பி விடுறாங்க. இது காத் பட்டணம் போகுதா என்று சொல்லி, காத் பட்டணத்துல இந்த மாதிரி வாதைகள் உண்டாகுதா என்று சொல்லி பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அங்கும் கர்த்தருடைய கை உக்கிரமாய் இறங்கிச்சான். இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கை விரோதிகளுக்கு, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை அறியாத பேலியாளின் மக்களுக்கு எப்படி இருக்காது? விரோதமாய், உக்கிர விரோதமாய் இறங்கிச்சான். சரி, இது அந்த பட்டணத்துல தான் இப்படி இருக்குது, காத் பட்டணத்துல தான் இப்படி இருக்குது. சரி, அடுத்தபடியா இன்னொரு பட்டணம், முக்கியமான பட்டணமாகி எக்ரோன் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பட்டணத்துக்கு அந்த பெட்டியை அனுப்பி வைக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த 10, 11 வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த பட்டணத்திலும் அங்க என்ன நடந்துச்சா? அந்த வியாதியினால மும்மரமாய் சாவு மும்மரமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இதுக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம்? கர்த்தர் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களிலே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம். எப்பொழுதெல்லாம் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதோ எதிரியை கலங்க வைக்கிறது. ஒருவேளை நமக்கு அந்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்கு ஒரு தோல்வியை போல தெரிந்திருக்கலாம், அவங்க தோத்து போனது போல தெரிந்திருக்கலாம், எதிரிகள் மேற்கொண்டவர்களை போல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் ஜெயபலமாய் இருந்துதான். இஸ்ரவேலுக்கு எப்பவும் அது ஜெயபலமாய், அது ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதா இருந்துச்சாம். ஒருவேளை இஸ்ரவேலர்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனா அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து, அவர் உடன்படிக்கை பெட்டி தொடர்ந்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்துச்சாம். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதோடு தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10, 11 பாத்தீங்கன்னா பெலிஸ்தர் அந்த இடத்தை விட்டு முன்பாக அப்படி என்ன பண்ணாங்களா? அந்த இடத்த போக 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 என்ன ஆகுது? அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி அவர்களுடைய பூசாரிகளை அழைத்து தேவனுடைய பெட்டிக்கு மகிமையை செலுத்தும்படிக்கு அவங்க என்ன பண்ணாங்க? குற்ற நிவாரண பலிகளை அங்கு காணிக்கையாக கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார்களாம். இது நிமித்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில பொன் சுண்டலிகளை செய்து அந்த பெட்டியோடு கூட வைத்து இஸ்ரவேலுக்கு அந்த பெட்டியை திரும்ப அனுப்பி விட்டார்களாம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அவங்க இஸ்ரவேலரோடு கூட இருந்ததுனால அவர்களுக்கு ஒருவேளை அது தோல்வியை போல தெரிந்திருக்கலாம். ஆனா அவர்களே அறிந்து கொள்ளத்தக்க சாட்சியான காரியங்கள் அங்கு நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியத்துலதான் இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த இடத்தை யாரு தொடர்ச்சியா யார் அடுத்தபடியா விசாரித்து வருகிறார் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை விசாரித்து வருகிறார்களாம். இந்த நேரத்துல அவங்க எல்லாம் கூடி உபவாசம் பண்ணி ஐயோ தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டதே என்று சொல்லி வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிற நாட்கள்ல சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மிஸ்பா என்ற இடத்துல கூடி வரும்படி செய்து அந்த இடத்துல என்ன பண்ணாராம், உபவாசம் பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபித்தார்களாம். அங்க உபவாசம் பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபித்த அந்த நேரத்துல என்ன ஆகுது, அவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்க இந்த சாமுவேலை கொண்டு பெரிய வெற்றியை சுதந்திரிக்கத்தக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். பெலிஸ்தர்கள் அடுத்தபடியா என்ன பண்றாங்க, அவர்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் பட்டு போகிறார்கள், விழுந்தார்கள் என்று சொல்லி 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பெத்காரிம் என்ற பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் மறுபடியும் என்ன பண்றாங்க, முறிந்து அவங்க என்ன பண்றாங்க, விழத்தக்க அவங்க மறுபடியும் எதிர்த்து மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம். அடுத்தபடியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் எல்லைகளில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. கர்த்தருடைய கை இன்னைக்கு ஒருவேளை நம்ம கர்த்தருடைய தாசனை போல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை போல கர்த்தருடைய காரியத்தை முறையாய் அனுசரிப்போம் ஆகில், கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்வோம் ஆகில், தேவ ஜனத்துக்காக உண்மையாய் நாம் பிரார்த்தனை செய்வோம் ஆகில். அதுல சொல்லப்பட்டிருக்கு, மிஸ்பாவிலே கூடும் போது சொல்லுகிறார்கள் தேவ ஜனங்கள் சாமுவேலை நோக்கி எங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், தொடர்ச்சியா பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்துறாங்க. அங்க நல்ல ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தலைவனாய் சாமுவேல் வெளிப்பட்டாராம். அதனாலதான் சாமுவேல் காலத்துல கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, எதிரிக்கு முழுவதும் எப்படி இருந்துச்சு, விரோதமாய் இருந்துச்சாம். அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல அவர் உயர்த்துறதுனால தேவனுக்கு ஒரு நாமமும் சொல்றாங்க, இந்த மட்டும் காத்த எபினேசரே என்று சொல்லி அந்த 12ஆம் அதிகாரத்துல அவருக்கு ஒரு நாமத்தை இட்டு அவரை தொழுது கொள்ளுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதுல இப்படிப்பட்ட காலங்கள்ல கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருகிறார். ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்தாப்புல புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போறோம். கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருக்கும் போது அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், கர்த்தருடைய கரம் அவனை விட்டு விலகும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று சொல்லிதான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2. பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெரோத்துக்கு பிறந்த சேராவின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சொல்லப்பட்டிருக்கு அவன் யாரோட கோத்திரத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். அவனுடைய மூதாதையர் யாரு, அவனுடைய தகப்பன் யாரு, அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி பராக்கிரமசாலியா இருந்த ஒரு குடும்பத்துல ஒரு மகனை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, மற்ற எல்லாரை பார்க்கிலும் சௌந்தரியம் உள்ளவனா இருந்தானா. அவர் இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள் மத்தியில நின்னானா, எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருக்கத்தக்க அவ்வளவு உயரமுடையவனாய் நேர்த்தியாய் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருந்தானா. சரி, இந்த சவுலை குறித்து நம்ம என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தா 3ஆம் வசனம் சொல்லுது, சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமல் போயிற்று.
ஆகையால் கீஸ் தன்னுடைய குமாரனாகிய சவுலை நோக்கி வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு அந்த கழுதையை தேட புறப்பட்டு போ என்று சொல்லி அனுப்புகிறார். இதுதான் அவனுடைய வேலை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த சவுல் என்ன பண்றான், தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி புறப்பட்டு செல்லுகிறான். காணாமல் போன கழுதையை புறப்பட்டு அது எங்கு போனது என்று சொல்லி அறியும்படிக்கு தன் தகப்பன் அனுப்பி வைத்த அவனுடைய சரியான டியூட்டியை நிறைவேற்றும்படி அவன் என்ன பண்றானா, போறானா. போகிற வழியில என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, அவன் வேற மனுஷனா மாறுவான், அவன் மேல அபிஷேகம் பண்ணப்படும், அவனுக்கு அவன் மேல வைத்திருந்த பர்பஸ் என்ன அப்படின்ற அவனுடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களை எப்படியா இருந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணப்படுது, ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. தேவ மனுஷன் சாமுவேல் அவர் சந்திக்க போகிறார். இந்த கழுதை தேடி போகும்போது அவன் கழுதையை தேடி சில தூரம் கடந்து போன பிறகு அவனுக்கு கழுது தென்படாத காரணத்தினால் அங்க இருக்கிற தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரனை யாராவது போய் நம்ம கேட்டு விசாரித்து நம்ம அறிந்து கொண்டு போவோம் என்று சொல்லி போகும்போது அங்கு பலியிட வந்த சாமுவேலை பார்க்கிறார். சாமுவேலுக்கு முன்பாக அறிவிக்கப்படுகிறது, இப்படி பெஞ்சமின் கோத்திரத்தனாகிய சவுல் உன்னிடத்தில் வருவான், அவனுக்கு அவன் மேல நீ அபிஷேகம் பண்ண, அவன் தான் அடுத்த ராஜா என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் இந்த நாட்கள்ல அவங்க கேட்கிற காரியம் என்ன, எங்களுக்கு மற்றவர்களை போல ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்களாம். இது நிமித்தமா சாமுவேல் துக்கித்து அவர்களுக்காக என்ன பண்ணாரா, பரிந்து பேசி கர்த்தருடைய கோபாக்கினை வராதபடிக்கு அவர் என்ன பண்ணாரா, பரிந்து பேசி தன்னை துக்கித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனா தேவன் சொல்லுகிற காரியம் என்ன, அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே நீ ஏன் துக்கப்படுற, அவங்க ஒண்ணு தள்ளலப்பா, அவங்க என்ன தள்ளிட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்கு எல்லோரையும் போல ஒரு ராஜாவை ஏற்படுத்து, அது மாத்திரமல்ல சட்ட திட்டங்களை தெளிவாய் சொல்லு என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு அந்த தெய்வ தாசன் வருவார் என்பதை தெளிவாய் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனத்தின் பிரகாரம் என்ன பண்றாரு, சவுலை சந்திக்கிறார். சவுல் அதே மாதிரி போறான். அவனுக்கு சொல்லப்பட்ட தரிசனம் தான் என்ன, நீ வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் எப்ப நம்மளை சந்திக்குதோ, கர்த்தருடைய திட்டம் எப்ப நம்மளை சந்திக்குதோ, அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறிடுறோம், வேறு மனிதர்களாய் நம்முடைய சொந்த சுய காரியங்களை மாத்திரம் நினைத்து கொண்டிராதபடிக்கு தேவ இருதய சிந்தையின் பாரத்தை அறிந்தவர்களாய் அந்த பாரத்தை சுமக்கிறவர்களாய் நாம் மாறி விடுகிறோம். அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, அவன் என்ன பண்றான், தீர்க்கதரிசி புத்திரர்களோடு சேர்ந்த போது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தானா. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்ன பேசப்பட வேண்டியது என்பதும் அவனுக்கு என்ன பண்ணப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டு அவன் பேசுவான் என்பதாக அவனை குறித்து ஒரு தரிசனம் சொல்லப்படுகிறது. அவன் எதுக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறான், அவன் ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவருடைய காலங்கள்ல அவர் எல்லாவற்றையும் அறிந்தார். நம்முடைய பழைய காலங்கள், நடந்த காலங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். நமக்கு வரக்கூடிய காலங்கள், நாம் எவ்வாறு இருக்க போகிறோம், நாம் எப்படியாய் வாழ போகிறோம் என்ற தீர்மானங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மாத்திரம் இல்ல, நம்ம எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் நாம் கடந்து வருகிறோம், எப்படி இக்கட்டான காரியங்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை வேதனை மத்தியில நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வியாதியின் மத்தியில இருக்கலாம், இல்லை ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு பாரத்தில் நம்ம கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றா, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் காலங்கள் என்னுடைய கரங்களிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுகிறார், இந்த வெளிப்பாடு அவனுக்கு முன்பாக வரக்கூடிய காரியங்களை அவனுக்கு அறிவித்து பின்னால நடந்த காரியத்துக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும்படி அவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார். முன்பு என்ன நடந்தது என்று வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை
படைகளை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இதுதான் அந்த அந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டது பர்பஸ். சவுல ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? அமலேக்கியர் எகிப்திலிருந்து தேவ ஜனம் இஸ்ரவேலர் கடந்து வர்றாங்க. ஏற்கனவே கொடிய ஒரு பெரிய கூக்குறுல இருந்து விடுதலையாகி வர்றாங்க. அவங்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்ட கானானுக்குள்ள போறதுக்கு முன்பாக அவர்களுக்கு வருகிற ஒவ்வொரு நாட்டையா கடந்து வரும்போது, ஒவ்வொரு இடத்தையும் கடந்து வரும்போது சில பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தேவன் கூட இருந்தே, அவருடைய கரம் கூட இருந்தே நடத்திட்டு வருது. வெயில்ல மேகஸ்தம்பமா, இரவுல அக்னி ஸ்தம்பமா அவங்க கூடவே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. ஆனா வர வழியில எல்லாம் கேள்விப்படுறாங்க. வர தேசத்தா அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இதை பாக்குறாங்க. பெரிய எகிப்தை அடிச்சு அவர்கள் தேவன் கூட்டிட்டு வராரு. அது மாத்திரம் அவங்க தேவைகள் எல்லாம் வனாந்தரத்துல சந்திக்கப்படுகிறது என்று சொல்லி அவங்க நன்றாக அறிந்திருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு தேசத்தார் அமலேக்கியர் அவங்க எங்க நாட்டு வழியே வரக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? வழி மறைத்து சுற்றி போகும்படி அவங்களை என்ன பண்றாங்க? செய்கிறாங்க. இது ஆண்டவருடைய பார்வையில விசனமா இருந்துச்சாம். இன்றைக்கு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் ஏன் என்று தெரியல என்று சொல்லி உங்களுக்கு விஷனமா இருக்குதா? இல்ல ஒரு காரியங்களுக்கு விடையறியாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயம் விசாரிக்கிற நல்ல தேவன், நீதியுள்ள தேவன், நமக்காக பரிந்து பேசி வழக்காடுகிற தேவனாய் நம் பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம கலங்கணும் அவசியமே இல்லை. அந்த செய்தியை மனதுல வைத்திருந்ததுனாலதான் அவர் யாரை ஏற்படுத்துகிறார்? முதல் ராஜாவா இஸ்ரவேல முதல் ராஜா ஏற்படுத்தின உடனே முதல்ல அவர் என்ன பண்றார்? அந்த காரியத்தை நினைவில் கொண்டு வந்து அவனை பரிகரிக்கும்படியா, அவனை சங்கரிக்கும்படியா, அங்க ஒன்று கூட ஆடு மாடு குழந்தைகள் பெரியவங்க சிறியவங்க ஒண்ணு வைக்காதபடிக்கு சங்கரித்து போடும்படியா சவுலை அவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டாராம். இதுதான் பர்பஸ். அவரை தெரிந்து கொண்ட நோக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நோக்கத்தை அறிந்து வாழ்வோமாகில் நம் காரியத்தை சரியாய் நாம் நடத்தி ஆண்டவருடைய வெற்றியான அவருடைய கரத்துல நம்ம நடத்தப்படுவது உறுதி. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் பர்பஸ் அறிந்திருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே. இத அவருக்கு தெளிவாய் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழைத்து போட்டான். இங்கே காரியம் என்ன பாருங்க நடக்குது பாருங்க. அவனை பிடிச்சு அவனுக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரன் என்ற பெயர் கொடுக்கத்தக்க தீர்க்கதரிசியாக மாற்றி அவன் இருதயத்தை மாற்றி அவன் அழகுள்ளவனாக படைத்த சிருஷ்டித்த கர்த்தருக்கு அவன் ஊழியக்காரனாய் முதல் ராஜாவாய் ஏற்படுத்தின கர்த்தர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவனுக்கு சொல்லியிருந்தார். இப்படிதான் யுத்தம் பண்ணணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நீ போகணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தார். அப்படி கொடுத்த போதிலும் அவன் என்ன பண்ணானா? அந்த ராஜாவை பிடிச்சு வச்சிருந்தான். அதோடு கூட அவன் பண்ண காரியம் என்ன? அவன் வைத்திருந்த ஆடு மாடு முதல் தரமான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான்? இரண்டாம் தரமானவர்களை பிடித்து கொண்டு வரான். எதுக்கு? அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பலியிட நான் அதை என்ன பண்றேன்? கொண்டு வரேன்.
ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், நாம ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு பிரியமாய் நம்முடைய சித்தத்துக்கு அது ஏதுவாக இஷ்டமானதாய் தோன்றும் போது அது நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறவர்களாய் நம்ம மாறி போகிறோம். தேவ ஜனமே ஜாக்கிரதை. நம்முடைய தேவ சித்தத்தை நம்ம செய்வதே நம்முடைய பிரதான நோக்கம். கர்த்தருடைய படைப்பின் நோக்கமே என்ன? கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே. இங்கு சவுல் படைக்கப்பட்ட நோக்கம், சவுல் ராஜாவாக்கப்பட்ட நோக்கம் அமலேக்கரை முறியடிப்பது. அதான் பிரதான நோக்கம். அதனாலதான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய கையினால அவன் என்ன பண்ணப்பட்டானா? அபிஷேகம் பண்ணப்பட்டானா. ஆனா இன்னைக்கு அவன் என்ன பண்றான்? அந்த முதல் தரமானவர்களை எடுத்துக்கொண்டு பலியிட செல்லுகிறதாக சொல்லி அவன் என்ன பண்றான்? அவன் திட்டத்திலிருந்து வழி விலகி போகிறவனாய் மாறி போகிறான். வந்த சோதனை என்ன? அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய அபிஷேகத்தை, அது மாத்திரமல்ல, அவனுக்கு வைத்திருந்த அந்த சந்ததியில பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த சந்ததியை விட்டே விலகி போகும்படியா அப்படிப்பட்ட பெரிதான இழப்பு அவன் இழந்து போனானா. பின்பு வாசிச்சு பாத்தீங்கன்னா 22 வசனம் 23 15 22 23 நம்ம வாசிப்போம். வாசிப்போமா? 22 23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. வார்த்தையை புறக்கணித்ததினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு தள்ளினார் என்றார். ஓ, அந்தோ பரிதாபம். பெரிய காரியம் அவனை ஆண்டவர் படைத்தது நோக்கம் என்ன? அவன் ஆண்டவர் ராஜாவாக்குனது நோக்கம் என்ன? அவனை அபிஷேகம் பண்ணினது நோக்கம் என்ன? அந்த சந்ததியில ஓயாத அரியணை ஏற்படுத்த கர்த்தர் திட்டமாயிருந்தாள். ஆனா ஒரே ஒரு கீழ்ப்படியாமல், ஒரே ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அவருடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற நிமித்தமா அப்படிப்பட்ட மேலான ஈவை அவன் இழந்து போனானா. இவ ஜனமே, சிந்திக்க வேண்டிய காலம் இது. நம்மளுக்கு அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நம்மளை பேரு பிரிக்கப்பட்ட நோக்கம் என்ன? நம்மளை படைத்த நோக்கம் என்ன? அவருக்கு சாட்சியாய் வாழ்வதே, அவருடைய துதியையும் அவருடைய சத்தியத்தை, அவருடைய நாமத்தை சொல்லி வருவதே நம் படைக்கப்பட்ட நோக்கமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு, அறியாத தேவ ஜனங்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறோம், கலக்கத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா அதற்கு மாறாக இருக்கும்போது நாம் கலங்கி போகிறவர்களாய் மாறுகிறோம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உமக்காக தான் செஞ்சேன், உம்மை மேன்மைப்படுத்தும்படிதான் செஞ்சேன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஆனா தேவ சித்தத்தை சொல்லப்பட்ட காரியங்களை வேதத்தின் அடிப்படை நமக்கு கொடுக்கப்பட்ட அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சவுலுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை போதித்து நடத்துகிற சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுகிற, ஓயாமல் ஆலோசனை சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறோமா? அவருடைய ஆலோசனைக்கு நம்ம ஒவ்வொரு படியும் நம்ம எடுத்து வைப்பதற்கு முன்பாக அவருடைய ஆலோசனையை நாடுகிறோமா? அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டு நடப்போமாகில் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ராஜ மேன்மை நாம் இழந்து போகாமல் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இன்றைக்கு சவுலை குறித்து பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம், புதிய ஏற்பாட்டுல ஒரு தேவதாசனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டுல அவர் எதற்கு அழைக்கப்பட்டார்? அவர் எப்படி விசேஷமானவராய் இருந்தார்? அவருடைய அழைப்பின் நோக்கம் என்ன? அவர் எப்படி அதை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா என்று சொல்லி அப்போஸ்தலர் 9:1 எடுத்து வாசிப்போம். சவுல் என்பவன் இது கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரிய இடத்துக்கு போனான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சவுல் இருக்கிறான்,
இங்கே ஒரு சவுலை பத்தி நம்ம வாசிச்சு நம்ம தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டுல சவுலை பாத்தீங்கன்னா இவனும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு படைக்கப்பட்டவன். இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு கிருபைகளும் வரங்களும் ஒரு விசேஷ தன்மைகளும் உடைய ஒரு நல்ல தேவனுடைய சிஸ்டிப்ல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஞானம் நிறைந்தவனா இருந்தான். இவன் என்ன பண்ணா, எல்லாவித வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்த ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளையா இருந்தான். கர்த்தருடைய சந்ததியில பிறந்த ஒரு மனுஷனா இருந்தான். இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய விசேஷமான காரியம் 22ஆம் அதிகாரம் 2:3 எடுத்து வாசிச்சீங்கன்னா, 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 22:2-3. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபோது அதீத அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன் நான் யூதன் நாட்டில் உள்ள பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியனின் பாதத்தருகே வளர்ந்து வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்க எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறது போல வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். போதும். இதுல சொல்லப்பட்ட காரியம் என்ன? இவ்வளவு விசேஷ தன்மை உடையவன் தான் இந்த சவுல். இந்த சவுல் எப்படிப்பட்டவன்? இவன் ஒரு எபிரேய பாஷையில பேசக்கூடிய எபிரேய, யூதனுக்கு யூதர். அது மாத்திரமல்ல, சிறந்த ஒரு கமாலியர் என்ற ஒரு சிறந்த ஒரு வேத சத்தியத்தை அறிந்த அவருடைய பாதப்படியில் இருந்து கற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு வேத பாரகன், வேத பிரமாணத்தை எல்லாம் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்றானா, அவருடைய வைராக்கியத்தின்படி, அவர் வாழ்ந்த வைராக்கியத்தின்படி பிரதான ஆசையானிடத்துல அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்ச மாதிரி ஒரு நகலை வாங்கிக்கொண்டு ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு கிறிஸ்துவை பின்பற்றவர்களை அவன் என்ன பண்ண போறான்னா, அவர்களை துன்பப்படுத்தும்படி என்ன பண்றான், அவன் போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தர்சப்பட்டினத்துல இருந்து அவன் புறப்பட்டு போகிறான். அந்த இடத்துல கர்த்தருடைய தேவ ஒளி அவனை சந்திக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவனை சந்தித்த போது கர்த்தர் அவனோடு கூட இடைபெறுகிறார். 9ஆம் அதிகாரம் அதுக்கு கீழே படிச்சீங்கன்னா 4ஆம் வசனம் சொல்றார், தேவன் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? ஒரு ஒளியை போல. வாசிப்போம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அங்க தேவன் சந்திக்கிறார். சவுலை பார்த்து சொல்றார், சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? ஏன் நீ இவ்வளவு நல்ல வைராக்கியமா வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்திருந்தாலும் என்னுடைய ஜனம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீசர்கள் இவன் என்ன பண்றானா, அவர்களை கொன்று போடும்படிக்கா, அவர்களை கொன்று தீர்க்கும்படிக்கு அவர் பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு செல்கிறானா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவன் அவனை சந்தித்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சந்தித்தது மாத்திரமல்ல, அவனிடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்ன? சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தேவ ஜனங்கள் யாராக சொல்லப்படுகிறது? தேவனாக தன்னை பாவித்து தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினால், அதான் வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ நம்ம யார், நமக்கு வேதனைகள் வரும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் நம்ம இதை அனுபவிக்கிறோம், நமக்கு மட்டும்தான் இந்த வேதனை. ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோமே, வைராக்கியமா இருக்கிறோமே, விசுவாசமா இருக்கிறோமே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு வந்த பிரச்சனை இல்ல, அது தேவனுக்கு வந்த பிரச்சனையாய் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம நல்லா அறிந்திருக்கிற தேவனுடைய கரத்துல நாம் இருக்கிறோம் என்று எண்ணம் இருக்குமாயே அவர் சொல்லுகிறார். நீ சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? மக்களை, அவருடைய சீசர்களை துன்பப்படுத்துகிறத அவர் சொல்ல, என்னை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே அவனுக்கு என்ன பண்ணுகிறது? அவனுக்கு ஆச்சரியம் மாத்திரமல்ல, அவன் பயந்து நடுங்கி கீழே விழுந்து, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த தேவதாசன் தன்னை அர்ப்பணித்ததோடு கூட அவன் என்ன பண்ணுகிறான்? அங்க அமைதியாக 3 நாட்கள் கண்ணு தெரியாத நிமித்தமாய் புசியாமலும் குடியாமலும் அமைதியாக அங்க காத்திருந்தானாம். அந்த செய்தி என்ன தெரியுமா?
தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை 10ல இருந்து 12 படிச்சீங்கன்னா அனனியா என்ற பேருள்ள ஒரு சீசனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அது மாத்திரமல்ல சவுலை குறித்து திட்டமாய் சொல்லுகிறார், நீ அங்க போ, அந்த நேர் தெருவுல இப்படிப்பட்ட ஒரு சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மேல போய் கைய வை, அப்பொழுது அவன் பார்வை அடைவான். அது மாத்திரமல்ல அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? வாசிங்க, அது 15ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர் நீ போ, புறஜாதிகளுக்கும் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவன் எப்படிப்பட்டவனா? புறஜாதிகளுக்கும், அது மாத்திரமல்ல கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் அவன் என்ன பண்ணா? கர்த்தரை அறிவிக்கப்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதாக அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கு சவுலை குறித்து சொல்லப்பட்டுச்சு, அவன் வேறு மனுஷன், விசேஷ தன்மையா படைக்கப்பட்டிருந்தார். அவன் எல்லாரையும் பார்க்கலும் சிறந்த சௌந்தரியமான அழகுள்ளவனா, வேறு மனுஷனா, அப்படி தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜாவா அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட போதிலும் அவனோட பர்பஸ அவன் இழந்து போனான். அவன் நோக்கத்தை அவன் நிறைவேற்றாமல் போனான். இங்கு இந்த சவுல் அழைத்த தேவன் இவனுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார், இவன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த நோக்கம் தான் புறஜாதியினர், கர்த்தரை அறியாத தேவ ஜனம். அது மாத்திரமல்ல இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தேவ பாத்திரம் என்று சொல்லி, தேவதாசன் என்று சொல்லி அவருடைய திட்டத்தை அன்னியாவுக்கு வெளிப்படுத்தினாராம். அனனியா அந்த காரியத்தை அவர் கேட்ட உடனே அவர் என்ன பண்றார்? புறப்பட்டு போய், அதற்கு முன்பாக அவர் சொல்றாரு, இவன் இஸ்ரவேல்ல தேவனை பின்பற்ற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவன இவன் துன்பப்படுத்தினவன் தானே, இவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து அவன் நெருக்கி அவர்களை வாதையால் அவர்களை அடித்து இழுத்து கொண்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வாதாடுகிறார். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கத்தையும் அவன் புரிந்து கொண்ட போது உடனே எழுந்திருந்து அங்கு போய் அவன் சவுலுடைய தலையில கை வைத்து ஜெபித்த போது அவன் கண் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானங்கள், ஒரு திட்டங்களும் உண்டு. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்வோம் ஆகியில் நம் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? வாழ வேண்டிய தக்க விதத்துல நம்ம வாழ்வோம், தோற்று போகாதபடி வாழ்வோம். இங்க எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் தொடர்ந்து என்ன பண்றான்? 11ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை பார்த்து வாசிப்போம். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருனார். சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவனை விசேஷித்த மனுஷனா மாற்றி அவனுடைய கைய கர்த்தருடைய கையா மாற்றணும்ன்றதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? குட்டி ரட்சகர்களா இருக்கிறோம். எங்கெல்லாம் போறோமோ தேவனுடைய அன்பை பறைசாற்ற கிறிஸ்துவை போல நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அநேகருக்கு அவருடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நிருபங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அநேக நிருபங்களை சபைக்கு எழுதி அநேக சபைகளை ஸ்தாபித்த ஒரு முக்கியமான பொறுப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தான்? அவனுடைய கையை வைத்த போது பலத்த அற்புதங்கள் நடந்துச்சான். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் என்ன ஆயிடுச்சு? சவுலோட கையா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய நோக்கத்தை அறிந்திருப்போம் ஆகில் அவன் இதை நல்ல இந்த சவுல் அறிந்திருந்தார். அதனால அவர் வழி விட்டு போகவே இல்லை. ஆண்டவர் சொன்னபடியே அவர் தொடர்ந்து அவர் இந்த மாதிரி நீ மரணமடை போற, இங்க போய் இந்த மாதிரி அடி வாங்க போற, எருசலேமுக்கு போனா உன் கை கட்டப்படும் என்று சொல்லி முன்பாக அறிவித்த போதிலும் அவன் என்ன பண்ணனா? தேவ திட்டம் நிறைவேற இப்படியா அடிக்கப்படுவாய், பாதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்ட போதிலும் தேவ திட்டம் நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்து தன் சித்தம் அல்ல தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றி முடித்தானாம். அது நிமித்தமா இங்க 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலோட கரம் கர்த்தருடைய கரமாய் மாறியது. சவுலோட கரத்தினால எப்படி பலத்த கிரியை நடந்துச்சோ அதே மாதிரி சவுல் கை வைத்த போது அநேக அற்புதங்கள் நடைபெற்றது என்று சொல்லி நாம் தியானிக்க முடியும். இதை தொடர்ந்து நம்ம படிச்சீங்கன்னா 17ஆம் வசனத்துல சொல்லுது. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இது எபேசுவிலே குடியிருந்த கிரேக்கர், யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது எல்லாரும் பயமடைந்தார்களா?
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதா. இன்றைக்கு கிரேக்கர் அங்க இருக்கிற எல்லாரும் எபேசு பட்டணத்திற்கு எல்லாரும் தெரிந்து கொண்ட போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதா. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குன்னா நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழ்கிறவர்களாய் மாறி விடுவோம். நம்முடைய சொந்த மகிமை நம்ம ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு விருப்பமான அந்த சவுல் பார்த்தாரு, அந்த முதல் தரமானவைகள் எல்லாம் கண்ணுக்கு விருப்பமானதா இருந்துச்சு. அதனால அவர் கொண்டு வந்தது மாத்திரமல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் ஆண்டவர் மேலேயே சொன்னாரு, ஒரு உமக்கு பலியிட நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. ஆனா இந்த சவுல் அப்படி செய்யல. இந்த சவுல் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அதனால கிரேக்கர்கள் அங்க இருக்கிற ராஜாக்கள் சுற்றி இருந்த எல்லா பட்டணத்தாருக்கும் பயம் வந்துச்சு, சவுலை குறித்த பயம் வந்துச்சு. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சான். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த சவுல் கடைசியா சொல்ற 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை இப்படி நம்ம பவுல் சொன்னதாக, இந்த சவுல் என்பவன் பின்பாக பவுலாக மாற்றப்பட்டு பவுல் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். எப்படி வாசிங்க பாப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அந்த சவுல் பின்பு அவர் எப்படி மாற்றப்பட்டாரோ பவுலாக மாற்றப்பட்டு அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் என் ஓட்டத்தை முடித்தேன், அது மாத்திரமல்ல என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி எனக்கு அதை தந்தருள்வார் என்று சொல்லி அவர் என்ன பண்றார்? தன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடித்ததாக பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட இவரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்திருந்தார். அவர்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். அவருக்கும் விரோதமாய் எதிரிகள் இருந்தாங்க, சத்துருக்கள் பெருகி இருந்தாங்க. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் நீக்கலாக்கி ரட்சித்து அவர் சித்தம் முழுவதும் நிறைவேறும்படிய புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடிய பாத்திரமாக அவர் பயன்படுத்தப்பட்டு நேர்த்தியாய் அவருடைய ஓட்டத்தை முடித்தார் என்று சொல்லி நம் வேதத்துல தியானிக்க முடியும். தேவ ஜனமே, இன்றைக்கு 2 சவுலை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஒரு சவுல் விசேஷமானவனாய் படைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இருதயம் மாற்றப்பட்டு தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒருவனாக எண்ணப்பட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான்? கடைசியா ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமா தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பாக அந்த அபிஷேகம் இன்னொரு அவனுக்கு பிரியமான அவனுடைய சிநேகிதன் மேல இருந்த தாவீதின் மேல ஊற்றப்பட்டுச்சான். தாவீது மறுபடியும் என்ன பண்ணானா? ராஜாவாக மாற்றப்பட்டு அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் பின்பாக வாசிக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சவுல் என்னப்பட்ட இந்த பவுல் இவர் முதலாவது வாழ்ந்த நாட்கள்ல ஒருவேளை ஆண்டவர் அறியாம வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை படைப்பு சிறந்ததா இருந்து நல்ல கற்று தேர்ந்து ஸ்காலரா இருந்தா கூட அவர் கர்த்தர் சந்தித்த போது தேவ சித்தத்தை அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை அறிந்த போது அவன் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்கள் இருக்கிறது என்று உனக்கு நிச்சயம் உண்டா? நீ விசுவாசிக்கிறாயா? அப்படி சத்துருக்களுக்கும் உன்னை நெருக்கிற பொல்லாத இந்த உலகத்தில நம்ம இப்பொழுது ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத வாதைகளுக்கும் நம்ம நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்து ஜெயமாய் நாம் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறோம் என்ற விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை இன்னைக்கு பயந்து இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கி மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல யார் என்ன எனக்கு உதவி செய்வாங்க, இந்த இக்கட்ல யார் என்னோடு கூட இருப்பாங்க, நான் யாருமே இல்லாம தனிமையா இருக்கிறேன்னு இந்த வியாதியின் கொடுமை என்னை மாட்டுகிறது, எனக்கு பயமா, எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது, உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறது. அவர் சத்துருக்களுக்கும் நமக்கு விரோதமா எழும்புறோட கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கிற அவர் வல்லமை உள்ள பராக்கிரம் உள்ள கரம் நம்ம மேல இருக்கிறது என்று நீங்க அறிந்து கொள்வாய். ஆகில் கட்டாயம் விசுவாசத்தை விட்டுற மாட்டேங்க, தொடர்ந்து ஒரு சித்தத்தை நிறைவேற்றுவ. கர்த்தருக்கென்று ஓடி ஜெயமாய் முடித்த அறிக்கை செய்த பவுலை போல நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதற்கு ஐயமில்லை. ஒரு விஷயம் நம்ம தலைகளை தாழ்த்தும் மக்கள், கர்த்தருடைய கரங்கள்ல நம்முடைய காலங்கள் இருக்கிறது.
இந்த நாள்ல கூட நான் பார்த்த 2 சவுலை குறித்து நம்ம தியானிச்சோம். ஒரு சவுல் தன்னுடைய வாழ்க்கையில விசேஷமான நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருந்தாலும், அவன் திட்டத்தை முன்பாகவே தீர்க்கதரிசியின் மூலமாய் அவன் அழைப்பின் நோக்கத்தை தெரியப்படுத்தி இருந்தாலும், அவன் அறிந்திருந்தாலும் சுத்தத்தின்படி வாழாம, தன்னுடைய சித்தத்துக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழாம, தன்னுடைய சித்தத்துக்கு அவன் நலமானதை செய்து மேன்மையான அபிஷேகத்தையும் கர்த்தருடைய அழைப்பை இழந்து போனான் என்று சொல்லி படித்தோம். அடுத்தபடியா நம்ம அடுத்த சவுல் பார்க்கும்போது, அவன் மேன்மையாய் அவன் இருந்தா கூட, அவன் கர்த்தர் தெரிந்து கொண்ட போது, கர்த்தர் சந்தித்த போது, அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கமாலியன் வாதப்படியில் கற்றிருந்த வைராக்கியம் பெற்றவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் புறஜாதியினிடத்திற்கு அவன் புறஜாதியினருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு போதகனாக, ஒரு மிஷனரியாக அவன் அனுப்பப்பட்ட போது அநேக சபைகளை ஸ்தாபித்து அவன் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தான், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தான் என்று சொல்லி தியானித்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஏசப்பா, எங்க வாழ்க்கை கூட ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். உங்க திட்டம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சித்தத்தை புரிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு நெருக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, பிரச்சனையோடு கூட, கலக்கத்தோடு கூட ஆண்டவரே செய்வதறியாது தவிக்கிற ஜனங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே நீங்க வெளிப்படுங்கப்பா. அவங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அறிந்து கொள்ளக்கூடிய கண்களை திறந்தருளுங்க சாமி. நீங்க படைக்கப்பட்டது நோக்கம் எங்க மேல இருக்கு என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து வாழ ஆண்டவரே உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஏசப்பா, இந்த நாள்ல ஒரு அற்புதம் செய்யுங்க. குறிப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே உங்க கரம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே எங்க தேசத்துல உடைய மன்னிக்கும் ஆண்டவரே அப்பா, உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் கரம், சுகப்படுத்து கரம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தராமே மகிமைப்பட போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த செய்தியை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புத சுகத்தையும் பக்தியும் நம்பிக்கையும் ஆண்டவரே விசுவாசத்தையும் வர்த்திக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநிநயிக்கமும் நம்மளோடும் நம்ம குடும்பத்தாரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் கூட விசேஷமாக இந்த யூடியூப்பின் வழியாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.